சின்ன சின்ன ஹோட்டலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பேர் வாங்கின ஹோட்டலில் துளி அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா சுத்தத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. நம்ம வந்து சாப்பிட போய் உட்காந்தோம்னா அவங்க அதில் மரியாதைலாம் தூக்கி போட்டு போகிறது, நம்ம கேட்காத டிஷ்ஷஸை வந்து நம்மளுக்கு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. அதுவுமே வெறுங்கையில் அவங்க அந்த கையை அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் வச்சுருப்பாங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே பாருங்கள், அங்கே நம்ம சர்வே பண்ணுற டேபிளில் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும், உன்னோட ஒன்று உழப்பி அந்த ஈலாம் முச்சுக்கிட்டு அந்த மழுதை பார்த்தாவே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மனசு வராது, அந்த அளவுக்கு இருக்குது. கேஷ் கவுண்டரில் போய் நம்ம ஒன்று ஆர்டர் கொடுத்தா அவரும் ஒன்று பில் எழுதுறாரு. அந்த பையில பாருங்கள் எந்த அளவுக்கு சிக்கனை போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கான்னு அவங்க கையில் போட்டு. சரி, ஓகே, அவங்க உட்காந்து சாப்பிட வேணாம், நம்ம பார்சல் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் வாங்க வந்தால் அது அதை விட இருக்குங்க. அவர் பார்சல் பண்ணுறதுக்கு சொட்டு விழுந்துக்கிட்டே இருக்குது. அவர் பார்சல் பண்ணுறதோட சேர்த்து வந்து அதையும் சேர்த்து மடிக்கிறாருங்க. ஒரு வேளை உப்பு கம்மியாக போட்டிருப்பாரோ மாஸ்டர், ஏன்டா இந்த குடும்பம் ஒன்றிய நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் எடுக்க நின்று வாங்கினா இந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குங்க. முன்னாடிலாம் நல்லா இருக்கு, இந்த இப்போ வந்து ரொம்ப இதாக போயிடுச்சுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அனுபவம் பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம